ஹாய் கைஸ், திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதில் திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி நம்ம காரைக்குடி லைனோட ஒரு பாட்டு தான். திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து டைவர்ட் ஆகிற லைன் தான் அகஸ்தியம்பள்ளி லைனு. அது வேதாரண்யம் வழியாக அகஸ்தியம்பள்ளி போகுது. அதாவது கோடியக்கரைன்னு சொல்லுவாங்க இந்த ஊரை. இது வரைக்கும் இந்த ரூட்டில் 2 டெமோ ட்ரெயின்ஸ் தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்குது. திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சர், அப்புறம் திருத்துறைப்பூண்டி டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சர். இது வரைக்கும் இந்த 2 பேசஞ்சர் ட்ரெயினுமே டீசல் இன்ஜினோட தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபுல்லாக அந்த லைனில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம காரைக்குடி லைனுமே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த லைனில் வேகமாக பண்ணி முடிச்சிட்டாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் நேற்று, அதாவது மார்ச் 22 அன்னைக்கு ஒரு ட்ரையல் விட்டுருந்தாங்க. அந்த ட்ரையலில் என்ன லோக்கோமோட்டிவ் வச்சு ரன் பண்ணாங்கன்னா, வேப் 4 வச்சு தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வேப் 7 எதிர்பார்த்தேன், ஆனால் வேப் 7 கொடுக்கல. வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லோக்கோமோட்டிவுமே நல்ல லோக்கோமோட்டிவ் தான். இந்தியாவோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பேசஞ்சர் லோக்கோமோட்டிவ்னா அது இந்த வேப் 4 தான். அதுக்கப்புறம் தான் வேப் 7, வேப் 5லாம் வந்துச்சு. அதனால் ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா, எப்போவுமே வேப் 4 தான் பெஸ்ட்டு. இப்போ இந்த எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ட்ரையலை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ட்ரையல் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். எலக்ட்ரிக் இன்ஜினே பார்க்காத நம்ம ஈசிஆர் லைனில் புதுசாக எலக்ட்ரிஃபிகேஷன் முடித்து புதுசாக எலக்ட்ரிக் இன்ஜினை பார்க்கும்போது எப்படி ஹாப்பியாக இருக்கும், அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே இந்த ரூட்டில் பேசஞ்சர் ட்ரெயினில் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவோட ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ட்ரையலுக்கு என்னால் வர முடியல கைஸ். அப்புறம் திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்டும் கொடுக்க முடியல. சாரி கைஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மார்ச் 29 அன்னைக்கு நான் ஃபுல் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் கொடுக்க போகிறேன். திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் ட்ராவல் பண்ண போகிறேன். நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைனில் லேட்டஸ்ட்டாக எங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் போயிட்டுருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த மாதிரி திருவாரூர் ஜங்ஷனில் லோக்கோ சேஞ்ச் இருக்காது. திருவாரூர்லேருந்து காரைக்குடி போகிற ட்ரெயினாக இருந்தாலும் சரி, காரைக்குடியிலேருந்து திருவாரூர் சென்னை போகிற ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இந்த திருவாரூர் ஜங்ஷனில் எப்போவுமே லோக்கோ சேஞ்ச் இருக்கும். அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த லைனில். திருவாரூர்லேருந்து காரைக்குடி லைன் போகும்போது எலக்ட்ரிக் இன்ஜினை கழட்டிட்டு டீசல் இன்ஜின் மாட்டுவாங்க. காரைக்குடியிலேருந்து திருவாரூர் சென்னை போகிற ட்ரெயின்ஸ் டீசல் இன்ஜினை கழட்டிட்டு எலக்ட்ரிக் இன்ஜினை மாற்றுவாங்க. இதனால் மேக்ஸிமம் எல்லா ட்ரெயின்ஸுமே ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் டிலேலலாம் கிளம்பி போயிருக்கு முன்னாடி. நான் இந்த வீடியோ எப்போ எடுத்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் விட்டாங்கல்ல, அப்போ எடுத்த வீடியோ தான் அது. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நான் ட்ராவல் பண்ணலை. இந்த வீடியோ செப்டம்பர் 1, 2024ன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினை தான் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்பவும் இந்த ட்ரெயின் ஏப்ரல் 3, 2025 திரும்ப வரப்போகுது. அதே ஓல்டு ஷெட்யூலில் வரப்போகுது. ரொம்ப நல்ல விஷயம் அது. இந்த ட்ரெயின் நைட்டு 8:20க்கு திருவாரூர் ஜங்ஷன் வரும். இந்த ட்ரெயின் தான் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான கனெக்டிங்காக இருக்கும். திருவாரூர் ஜங்ஷனில் ரெண்டுமே ஒன்றா தான் அரைவ் ஆகும், ஒன்றா தான் கிளம்பும். இந்த வீடியோவுமே அப்போ எடுத்தது தான்.
ரைட் சைடில் நிற்கிது பார்த்தீங்களா, அதான் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான vlog வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.